மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். மேகதாது எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாடு எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், பில்லிகுண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்கால இருக்கு அந்த மேகதாது அணை. இப்போ முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்றது என்னன்னா, மேகதாது அணை நாங்க குடிக்கிறது மட்டும்தான் நாங்க வச்சுப்போம், ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். யாரா நம்புவீங்களா? அதை நம்புற மாதிரி இருக்கா? பெங்களூருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை 10 டிஎம்சி, அதுல 4.25 டிஎம்சி இதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்ல போட்டாங்க, நீ எடுத்துட்டு போன்னு. அவங்க எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் தேவை இன்னொரு 5 டிஎம்சி. 5 டிஎம்சி தேவைக்கு எதுக்கு நீ 70 டிஎம்சி டேம கட்டுற? தேவை 5 டிஎம்சி, எதுக்கு 70 டிஎம்சி டேம கட்டுற? நீ 5 டிஎம்சி தேவைன்னா கூடுதலாக இப்ப நீங்க 4 டேம் வச்சிருக்கீங்க, அந்த டேம்ல இன்னொரு 5 டிஎம்சி எடுத்துட்டு போங்க. யார் வேண்டான்னு சொல்றா? பெங்களூர் குடிநீருக்கு எடுத்துட்டு போங்க. புதுசா எதுக்கு நீங்க டேம் கட்டணும்? இதைத்தான் நம்ம கேட்கிறோம். அது அவர் சொல்றதுல கர்நாடகாவில தமிழ்நாட்டுக்கு அதிக பயன்பெறுமா? அடாடா, இன்னைக்கு குடிநீர் சொல்லுவாங்க, நாளைக்கு இல்ல இது எங்க தண்ணி நாங்க விவசாயம் பண்ணுவோம்னு சொன்னா கேட்க முடியுமா அவங்கள? நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களா? தீர்ப்பு நீதிமன்றம் போனா தீர்ப்பு வந்தா மதிப்பாங்களா? இல்ல. இந்த உதாரணம் தான் நான் சொல்றேன். 1995 அப்ப மிகப்பெரிய வறட்சி வந்தது. அந்த வறட்சியில குடிக்கிறது தண்ணி கிடையாது இங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் தண்ணி கேட்டாங்க. அந்த நடுவர் மன்ற தீர்ப்போடு இந்த மாசம் தண்ணி எங்களுக்கு கொடுக்கணும், வேணும், 12 டிஎம்சி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கர்நாடகா. பிறகு நம்ம உச்ச நீதிமன்றம் போனோம். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? உடனடியாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க. அத கர்நாடகா கேட்கல. நினைச்சு பாருங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கல. பிறகு உச்ச நீதிமன்றம் அன்றைய பிரதமர் நரசிம்மராவை சொல்லி, நீங்க 2 முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு பேசி தண்ணியை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. பேச்சுவார்த்தை நடந்தது. அப்புறம் 5 டிஎம்சி வேற வழி இல்லாம கொடுத்தாங்க. அவ்வளவுதான். ஆக கர்நாடகா எந்த நீதிமன்றமும் எந்த தீர்ப்பையும் மதிக்காத கர்நாடகா நாளைக்கு டேம கட்டிட்டு நாங்க விவசாயம் பண்ணுவோம், என்ன பண்ணுவேன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு முன்பு நம்ம விட்டுட்டோம். ஆனா இந்த முறை விடக்கூடாது. கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. இது நம்ம பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் நீங்க எழுந்து வந்தீங்க, ஓடோடி வந்தீங்க, தன்னார்வமா வந்தீங்க. ஜல்லிக்கட்டு நீங்க யாரும் பார்த்து கூட மாட்டீங்க. ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த போராட்டத்துக்கு போன 99.9 விழுக்காடு இளைஞர்களுக்கு ஜல்லிக்கட்டு பார்த்தது கிடையாது. ஆனா நம்ம பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம், அந்த உணர்வுல நீங்க எல்லாம் வந்தீங்க ஜல்லிக்கட்டுக்கு. ஆனா இந்த பிரச்சனை நீங்க பாதிக்கிற பிரச்சனை, நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கின்ற பிரச்சனை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள், வருகின்ற தலைமுறைகள் காலகாலமா பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க எல்லாமே நம்மள சாபம். ஏயா அந்த நேரத்துல நீ இருந்த இல்லையா, என்னையா பண்ண? நம்ம இருக்க போறது இல்ல அப்போ. ஆனாலும் அவங்களுடைய உணர்வை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல கட்ட விடக்கூடாது. கட்டினாங்கன்னா தமிழ்நாடு அழிஞ்சிடும், பாலைவனம் மாறிடும், டெல்டா முடிஞ்சு போச்சு.